உனக்கே நல்லா இருக்கா? 60 வயசு கிழமைக்கு வர மாதிரி மார்க்ஸ் எல்லாம் 30 வயசுல என் முகத்துல வருது. கிளாமர் போயிட்டா எப்படி எனக்கு கல்யாணம் நடக்கும்? இது வரைக்கும் என் கழுத்துல தாலி கட்ட போற ஒரு ஜென்டில்மேன நீயும் என் கண்ணுல காட்டல. காட்டுனே நீதான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்ல வரியா? ஏன் கண்டிஷன் உனக்கு தெரியும்ல. எனக்கு புருஷனா வரப்போறவன் என்னை விட டேலண்டடா இருக்கணும். அப்படி ஒருத்தன் இருக்கானா? நான் என்ன அவ்வளவு பெரிய டேலண்டான்னு கேக்குறியா? இவ்வளவு அழகோட இவ்வளவு அறிவோட இருக்கிற எனக்கு ஒரு நல்லவன கண்ணுல காட்ட, அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி ஒருத்தனை ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்ப பாக்கலாம். இன்னும் ஒரு 3 மாசம் பாப்பேன். அதுக்குள்ள அப்படி ஒருத்தனை நீ கொண்டு வந்து சேர்க்கல, நான் பாட்டுக்கு போய் ஒரு நாத்திகவாதிய கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பார்க்க வந்தவங்க ஏன் பின்பக்கமா ஓடி வந்தாங்க? எவனாவது திருடனா? என்ன அப்படி பாக்குறீங்க? போலீஸ் ஏன் வந்திருக்குன்னு பாக்குறேன். உங்க பேர் என்ன? துர்கா. இந்த வீட்ல யார் யார் இருக்கீங்க? நானும் என் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருந்தோம். இப்ப அவ காலி பண்ணிட்டு போயிட்டா. வேற ஒரு ரூம்மேட் வர வரைக்கும் நான் மட்டும் தான் இருப்பேன். இப்போ தனியா தான் இருக்கீங்களா? ஆமா. இந்த வீட்டுக்கு இத தவிர வேற வழி இருக்கா? இல்ல. இந்த பக்கமா மிக பயங்கர கிரிமினல் ஒருத்தன் ஓடி வந்து ஒளிஞ்சிருக்கான். அவனாதான் இருக்குமோ? நீங்க அவனை பாத்தீங்களா? வீட்டு பின்பக்கமா யாரோ ஓடுன மாதிரி இருந்தது. பெட்ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். ஆனா ஆள் யாருன்னு கிளியரா தெரியல. டக்குன்னு மறைஞ்சிட்டா. பின்பக்கமாவா? ஆமா. வாங்க அந்த இடத்தை எனக்கு காட்டுங்க. வாங்க. கதவை லாக் பண்ணிட்டு வாங்க. சரி. கூட்டிட்டீங்களா? கூட்டிட்டேன் சார். அந்த வீடு யாரோடது? அது ஒரு மில் ஓனரோடது. அங்க யாருமே இல்ல. நான் அந்த வீட்டுக்கு போய் அவனை தேடிட்டு கிளம்புறேன். ஓகே சார். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார். போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் என் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கேன்னு யோசிச்சேன். அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க மாதிரி என் மனசுக்குள்ள தோணுச்சு. ஓ அப்படியா? ஆமா. சாதாரணமா நான் யார்கிட்டயும் அவ்வளவா பேசுறது இல்ல. உங்ககிட்ட தான் நல்லா பேசுறேன். சரி, உங்க நம்பர் கொடுங்க. நம்பர் எதுக்கு சார்? நான் மிஸ்டு கால் கொடுக்குறேன். என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும், கொடுங்க. 9600140508. மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் துரத்தி வந்த அந்த ரவுடி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு கால் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் நான் இங்க இருப்பேன். ஓகே, நான் வரேன். வாங்க. துர்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். தேங்க் யூ. பை.
வழியில போலீஸ்காரன் நம்பர் கூட வேண்டாம். மிஸ்டர் விநாயகா, நான் கேட்ட உடனே ஒரு ஆம்பளைய அனுப்பிட்ட போல இருக்கு. அந்த போலீஸ்காரனை எனக்கு பிடிக்கல. நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி எனக்கு ஒருத்தனை காட்டேன். நான் ஓகேவா மேடம்? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒருத்தரை தேடுறீங்க போல இருக்கு. நான் ஓகேவா மேடம்? ஐயோ, அந்த போலீஸ்காரனோட நம்பர் கூட நான் டிலீட் பண்ணிட்டேனே. இவன் தான் அந்த கிரிமினல் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா முருகா. அம்மா, சார் எங்க இருக்காரு? நான் இங்க இருக்கேன் சுவாமி. ஓ, எடுத்துக்கங்க. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? மகா அம்மாவுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன். உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்றீங்க. என்னங்க எப்ப பார்த்தாலும் அவரை நீங்க வயசானவர்னு கிண்டல் பண்றீங்க? கிண்டல் பண்ணல, பிராக்டிக்கலா இருக்க சொல்றேன். என்ன பிராக்டிக்கலா இருக்கணும்னு சொல்லுங்க, இனிமே இருக்கேன். மகாவுக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சு, இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு, குணமாயிடுச்சு. அவங்களுக்கு வேலைக்கு ஃபுட்டு சரியா கொடுத்து கவனிச்சுக்கிட்டா போதும்னு நேத்து சொன்னேன்ல. என்னங்க? ஒரு நிமிஷம் இரு மகா. சொன்னேனா இல்லையா? சொன்னீங்க. காலையில பால் கொடுத்தீங்களா? இன்னும் இல்ல. ஏன் கொடுக்கல? ஆரத்தி கொடுத்துட்டு கொடுக்கலான்னு இருந்தேன். என்னங்க? ஒரு நிமிஷம் இரு மகா. பால் கொடுத்தா பலம் வரும், ஆரத்தி கொடுத்தா என்ன சாமி வரும்? இவரை ஏதாவது சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? வயசானவங்களை வேலைக்கு வச்சுக்காதேன்னு சொன்னா பாவம்னு சொல்ற. ஏன் மகான்னா எனக்கு உயிர், நல்லா கவனிச்சுக்கங்கன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? சாமி, நீங்க போங்க. சரிங்கம்மா. எதுக்குங்க பாவம் அவரு? எப்ப பார்த்தாலும் அவரை நீங்க ஏன் ஒரு மாதிரியாவே அது- பேசுறீங்க? அதை விடு. நீ இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா தெரியறியே, அது என்ன ரகசியம்? அத சொல்லு. நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க தான் எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் அதிக எனர்ஜியோட தெரியுறீங்க. அப்படியே? ஆமா. என்ன விஷயம்? ராஜசேகர் ப்ராஜெக்ட் விஷயமா மினிஸ்டர் வரைக்கும் பேசிட்டானா. அப்படியா? ஆமா, அதுல இருந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்குது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? நீங்க ஒரு சயின்டிஸ்ட். நம்ம நாட்டுக்காக பல புது விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க ஏன் அத தைரியமா போய் கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட் அனுப்பி கேட்க சொல்றீங்க? இதுதானே உன்னோட கேள்வி? ஆமா. நம்ம நாட்டுல உண்மையான திறமசாலிக்கு மரியாதை கம்மியா கிடைக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா, உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்க. நான் இப்ப 6 ஐட்டங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாமே நம்ம நாட்டோட பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ். நான் கண்டுபிடிச்ச விஷயங்களை தயார் பண்ணா சர்வதேச அளவுல நம்ம பாப்புலர் ஆயிடலாம். ஆனா அதே நான் என் நண்பன்கிட்ட விஷயத்த சொல்லி என்னோட கண்டுபிடிப்புன்னு காட்டிக்காம செயல்பட வேண்டிய சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். ஏன்? ஏன்? முதல்ல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சப்ப உள்துறை அமைச்சகத்துக்கு போனேன். ஓகே. அங்க பிஏ கிட்ட மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறமா நான் என்னோட கண்டுபிடிப்பு விஷயத்த சொன்னதும் அவங்க முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேட்டாங்க? உண்மையிலேயே நீங்க தான் இத கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்டாங்க. ச்சே, என்ன கேள்வி அது? நான் பேசாம எழுந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஷாக்கிங் நியூஸ். அது என்ன? எதிரி நாட்டுக்காரன் ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட பத்தி என்கிட்ட பேரம் பேசுறான், என்ன மிரட்டுறான். ஐயோ, இது எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ பயந்துருவேன்னு நான் சொல்லல. அவன் என்ன சொல்லி மிரட்டினா? வேண்டாம் விடு. பரவாயில்ல, சொல்லுங்க.
உங்க பொண்டாட்டிய கொன்னுடுவேன்னு மிரட்டினானா? வேற ஒண்ணு சொல்லி மிரட்டினா. அதை விடு. அன்னைக்கு நான் யோசிச்சேன், இந்த விஷயம் எங்க இருந்து லீக் ஆயிருக்குதுன்னு. நாம சப்மிட் பண்ண இடத்துல இருந்து தான் லீக் ஆயிருக்குது. நம்ம ஆளுங்கள்லயே நமக்கு எதிரிங்க இருக்காங்களா? ஆமா, அதுக்காக நாம பேசாம இருந்துடக்கூடாதுல்ல. அதனால முதல்ல என் பேரை மென்ஷன் பண்ணாம என் ப்ராடக்டை மட்டும் காட்டி அதோட டீட்டெயில சொல்லாம பிரீஃபை மட்டும் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ராஜாவை அனுப்பியிருக்கேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இந்த வாட்டி அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? மிரட்டுறதா? ஆமா. அதுக்கு தான் ஹையர் அத்தாரிட்டி கிட்ட மட்டும்தான் பேச சொல்லியிருக்கேன். நீ ஒன்னும் பயப்படாத, நமக்கு எதிரிகள் இல்ல. இது ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ சரி. சாமி, என்ன பண்றீங்க? காலு மரத்து போச்சுமா, நகர்த்த முடியல, வலிக்குது. டாக்டர் கிட்ட போலாமா? வேண்டாம்மா, சார்கிட்ட சொன்னா வயசாயிடுச்சுன்னு கேலி பேசுவாரு. அதை கேட்டா மனசுக்கு சங்கடமாயிடும். அந்த வலிக்கு இந்த வலி பரவாயில்லம்மா, இப்போ சரியாயிடுச்சு. பாவம், அந்த போலீஸ்காரர் என்கிட்ட கொடுத்த நம்பரை நான் டிலீட் பண்ணது ரொம்ப தப்பா போச்சு. வீட்ல இருக்கிற எல்லா கதவுக்கும் பூட்டு போட்டு வச்சது தப்பா போச்சு. எல்லா சாவியையும் ஒரே கொத்துல ஒரே இடத்துல மாட்டி வச்சதும் தப்பா போச்சு. அந்த சாவி கொத்தை இவன் கண்ணுல படுற மாதிரி வச்சது தப்பா போச்சு. மொபைலும் இவன் கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன பண்றது? ரெடியா? ஆ ரெடி. இவனையும் மூஞ்சியும். Shakalaka baby, shakalaka baby, look vidato nalaya. Tarararara 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 tarararara. Shakalaka baby, love pannato nalaya. என்னது இது? நீங்க தானே 2 கப் டீ கேட்டீங்க. நான் கேட்டது டீ, நீங்க கொண்டு வந்திருக்கிறது சுடுதண்ணி. இது கிரீன் டீ. இந்த பாக்கெட்டை எடுத்து போட்டு குடிங்க, தெரியும். ஐயோ, இப்படி எல்லாம் டீ குடிப்பாங்களா? பால் வேணா? பால் வேண்டாம். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் கெடுதல் பண்ணாது. என்ன அழறீங்க? என்ன மாதிரி ஒரு அனாதைய இதுவரைக்கும் யாரும் எவ்வளவு அக்கறையா பார்த்துக்கிட்டது இல்லைங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. இட்ஸ் ஓகே. இப்ப டீ குடிங்க, அழாதீங்க. இந்தாங்க. நீங்களும் குடிங்க. நீங்க தானே 2 கப் டீ வேணும்னு கேட்டீங்க. ஆமா கேட்டேன், எனக்கு ஒரு கப்பு உங்களுக்கு ஒரு கப்பு, அதுக்கு தான் 2 கப்பு டீ கேட்டேன். குடிங்க. சக்கரை எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஒரு நிமிஷம் கொடுங்க. அட கொடுங்க, சொல்றேன், கொடுங்க 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 கொடுங்க.